இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, யோக விரும்பிகளே, யோக ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த யோகாசனங்களுடைய பலன்களை உலக மக்கள் எல்லோரும் அறிந்து உலகத்தில் உள்ள அத்தனை டிவி நிலையங்களிலும் மக்களுக்கு இது தெரிவிக்கப்படுகிறது. பார்க்கிறார்கள், பலனடைகிறார்கள். உலக மக்கள் எல்லோரும் இதை தலையிலே இன்றைக்கு தூக்கி வைத்துக்கொண்டு இதை வளர்ப்பதற்காகவும், இது பள்ளிகளிலே கல்லூரிகளிலே இதை புகுத்ததற்காகவும் உலக மக்கள் எல்லோரும் திரண்ட நிலையில் இன்றைக்கு நாமும் யூனிவர்சிட்டியில் பாடமாக இப்பொழுது ஆரம்பித்து விட்டார்கள். சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ், டிகிரி கோர்ஸ், எம்பில், பிஹெச்டி போன்ற யோகாவிலே இந்த பட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அத்தனை யூனிவர்சிட்டியிலும் இன்றைக்கு பாடமாக நடத்தப்படுகிறது. இவர்களுக்கெல்லாம் நல்ல சம்பளம் வெளிநாட்டிலும் கிடைக்கிறது. உள்நாட்டிலும் நல்ல சம்பளம், வெளிநாட்டிலும் நல்ல சம்பளம். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனடைகிறது, நம் உடலுக்கும் இது பயனடைகிறது. அந்த மாதிரியான பயிற்சி எதுவுமே வெள்ளையன் காலத்திலிருந்து கிடையாது. ஓடுதல், சாடுதல், குதித்தல், பந்து விளையாடுதல் எல்லாம் அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. கல்யாணம் ஆகிட்டால் அதுக்கப்புறம் இந்த பயிற்சியெல்லாம் செய்ய முடியாது. ஓடுதல், சாடுதல், குதித்தல், தாண்டுதலாம் முடியாது. திருமணமானால் அதோடு முடிஞ்சுது. ஆனால் இந்த யோகம் பள்ளி முடிஞ்சு, கல்லூரி முடிந்து, வாழ்க்கையை நாம் துவர்க்க ஆரம்பித்தாலும் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே போகும். அப்பொழுது அவனுக்கு நோய்கள் வராது. நோயற்ற வாழ்வுக்கு அவன் வழி தேடிக் கொள்வான். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு என் ரோஷன் பிரணவ், வயது 10, டிகேடி மெஹபூப் பப்ளிக் ஸ்கூல், பெருந்தெருவு, திருப்பூர். ரித்தீஷ் பிரணவ், வயது 12, டிகேடி குளோபல் பப்ளிக் ஸ்கூல், பெருந்தெருவு, திருப்பூர். அங்கே இருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஊர்துவ தனுராசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே குப்புறப்படுங்க. அப்படியே காலை மடித்து கையிட்டு இறுக்கி பிடிக்கணும். தூக்குங்க. மேலே நல்லா உயரமாக தூக்கணும். தனுராசனம் செய்வது சற்று இலகுவு. தலை மேல் தூக்கு. இது கடினம். சக்கராசனம் மாதிரி முதுகு அப்படியே வளைச்சிடுறது. உடலுடைய எடை அத்தனையும் வயிற்றுக்கு வந்துடும். இடுப்பு ஜாயிண்ட், அதில் பந்துக்கண்ண முட்டு, கால் எல்லாம் பிடிச்சி மேலே தூக்கும்போது அந்த தனுராசனத்தில் வளைவு அதிகமாகுது. கைகள் பலம் பெறுகின்றன. கைகள் பந்துக்கண்ண முட்டு பலம் பெறுகின்றன. முதுகெலும்பு பலம் பெறுகிறது. கால் முட்டு, கரண்டை இவைகளெல்லாம் பலம் பெறுகிறது. கை பந்துக்கண்ண முட்டு, கை எலும்புகளெல்லாம் பலமடைகின்றன. இப்படி பல்வேறு உடலிலே முக்கியமான பாகங்களெல்லாம் சரியாக வேலை செய்கிறது. ஜீரணக்கருவிகள் என்ன பிரச்சனை இருந்தாலும் முழுமையாக நீக்கக்கூடிய அந்த வயிறு கரு வந்துடுது. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம் எல்லாம், பேங்க்ரியாஸ் எல்லாம் நசுக்கப்படுகிறது. அதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீக்கப்படுகிறது.
சரி, அப்படியே விட்டுரு. மூச்சில் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர பாரு. நல்லா திரும்பிடணும் ஒன்று போல். சரி, இப்போ மீண்டும் பிடிங்க காலை. தூக்கு. மேலே தூக்கணும், காலை மேலே தூக்கணும், விட்டுறக்கூடாது, இறுக்கி பிடிச்சிக்கணும். ஊர்த்துவ தனுராசனம். இந்த ஆசனம் ஒன்றை மட்டும் பண்ணிட்டாலே அபரிமிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். வயிறு தான் முக்கியமான உறுப்பு. அதில் தான் நிறைய உறுப்பு இருக்குது. நெஞ்சு விரிவடையும். சில பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சு கூடு வச்சிரும், நெஞ்சு விரிவடையும். கால் முட்டு, கரண்டை, இவைகளெல்லாம் பலம் வரும். பார்க்கலாம். இவைகளில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அவை முழுமையாக நீக்க வல்லது இந்த ஆசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விட்டுரு. சரி, அப்படியே இங்கே வாக்க திரும்ப. அப்படியே எந்திரிச்சு பத்மாசனத்தில் உட்காரு. எந்திரி, அங்கே பார்க்க உட்காரு. எவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் மருந்து செலவே ஏற்படாது. டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருப்பாது. அந்த அளவுக்கு இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி இவர்களுடைய உடலில் அதிகமாகிவிடும். மருந்து மாத்திரையெல்லாம் இவர்களுக்கு அவசியமே வராது. ஆரோக்கியமாக வாழ்வார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை குழந்தைகளையும் நாமும் முடிந்த ஆசனங்களை முடிந்த அளவு அனுதினமும் காலையிலும் மாலையிலும் செய்து சைவ உணவை எடுத்துக்கொண்டு காய்கறி பழங்களை அதிகமாக நாம் சேர்த்து கொண்டு இருப்போமேயானால் நாம் நோய்க்கு தள்ளவே மாட்டோம். ஆகவே இந்த அற்புதமான நமக்கு தருகின்ற நமது முனிவர்களால் தரப்பட்ட வரப்பிரசாதத்தை நாம் பெற்று அதனை பழகி நோயின்றி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.